ஹலோ ஹால் ஐம் சாரா. போன வீடியோவோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. அதில் வந்து அம்பர்லா சர்க்கிள் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். இதில் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அதுக்கு மேலே வர ப்ளவுஸ் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுக்கு வந்து லைனிங் நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். அந்த 1 மீட்டரை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும், அப்படி தான் மடிச்சே தருவாங்க. அதை அப்படியே இப்போ திருப்பி போட்டிங்கன்னா 2ஆக மடிச்சிங்கன்னா 4 துணி வர மாதிரி இருக்கும். 2 ஃபோல்டு இருக்கும். இந்த மாதிரி பாதி பாதி துணி இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் டு பேக்கு ஒரே அளவு தான். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா பட்டி வைக்கிறதோ வேறு எந்த கட்டிங்குமே கிடையாது. நார்மலாக சின்ன குழந்தைகள் தைப்போம்ல, அதே மாதிரி தான் மேலே வர ப்ளவுஸ் பார்ட் இருக்கும். கீழே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் 14 எடுத்துக்கிறேன். நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ப்ளவுஸோட ஃபுல் ஹைட்டு அதுதான், 14. மேலே மார்க் பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயும் ஒரு 14 மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடணும். இப்போ உள்ளே இருக்க பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக் வித்து, ஷோல்ட்ரு, ஆர்ம் ஹோல், பாடி சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு இருக்கா, இது வந்து கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் மேலே இருக்குது பார்த்திங்களா ஒரு கோடு, அங்கே வந்து நெக் வித் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். என்னோடய சைஸ் வந்து 36 வகுத்தல் 16 நெக் வித்துக்கு. இந்த மாதிரி நான் ஒரு நோட் புக்கில் வந்து கால்குலேட் பண்ணி நான் வச்சுருப்பேன். போன வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. எல்லா அளவுமே நீட்டாக இப்படி தான் கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதோட ஃபார்முலா எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். நெக்கு வித்துக்கு எவ்வளோ, ஷோல்டருக்கு எவ்வளோ, ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து நான் அதில் கொடுத்துருப்பேன். இப்போது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறேன். அதை எடுத்து 36க்கு வந்து என்னென்ன அளவு வருதுன்னு பார்க்குறேன். நெக் வித் வந்து 2.2 ஃபோல்டிங் சைடில் தான் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் 3.2. இப்போது கீழே அந்த கோட்டுக்கு கீழே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு லைன் போடுறேன். கீழே ஜாயின் பண்ணுவோம்ல அம்பர்லா அந்த ஸ்கர்ட் வச்சு, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த லைன். இப்போ இதுக்குள்ளே இருக்க அளவு தான் என்னோடய ப்ளவுஸ் ஹைட்டு. இப்போ என்ன பண்ண நல்லா பாருங்கள். 2.2 வந்து எனக்கு அளவு கிடச்சிதா. நான் வந்து அதுலேருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணுறேன். 1.9 வச்சு மார்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு தையல் வந்து எங்கே விழும்னா, நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல நமக்கு தையல் வந்து விழும். அப்போ கரெக்டாக நெக்கோட அவுட்லைன் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ ஷோல்டர் வந்து 4.5 வச்சுருக்கேன். எங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயின் லைன்லேருந்து கீழே தான் வச்சுருக்கேன். லைட்டாக 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சுடிதார், நம்ம ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப டைட்டாக போட மாட்டோம். லைட்டாக லூஸ்க்காக 1/2 இன்ச் வச்சு 5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஆர்ம் ஹோல். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கொடுக்க போகிறேன். ரீசெண்டாக ஒரு ஸ்கேல் வாங்கினேன், அதை வச்சு கொடுக்குறேன். முன்ன வரைக்கும் ஒரு சின்ன ஏதாவது டப்பா மூடி வச்சு தான் போட்டுட்டு இருந்தேன். இந்த ஸ்கேல் ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கினேன், அதை வச்சு போடுறேன். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நெக் வித் சைடு வருவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக 6 வைக்கிறேன். அந்த லைட்டாக வி ஷேப் மாதிரி கொண்டு வர போகிறேன். மேலே அளவு வச்சுருந்தோம்ல 2.2, அதே அளவு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நல்லா டீப்பாக கிடைக்கும். மேலே இந்த அளவு கீழே வச்சுக்கலாம், நல்லா ரவுண்டாக டீப்பாக கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி வி மாதிரி லைட்டாக கீழே வந்து சேர்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னொரு சுடிதாரில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற யூ நெக் வச்சுருக்கேன், இதில் லைட்டாக வி மாதிரி கொண்டு வரேன். இதுக்கப்புறம் பாடி சுற்றளவு எடுத்துக்கலாம். பாடி சுற்றளவு வந்து 9 இன்ச்சு. எப்படி கணக்கு பண்ணுறேன்னா 36ல் பாதி 18, 18ல் பாதி 9. 9ல் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே 9 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சைடில் வந்து பிரின்சஸ் கட் அப்படின்னா கீழே வந்து ஒரு 3 இன்ச் விடுற மாதிரி விடுவாங்க. நான் இதில் அதே மாதிரி விட்டுருக்கேன். ஆனால் இதில் என்ன பண்ணுறேன்னா டாட் தான் பிடிப்பேன். டாட் பிடிக்கிறதே 2 இன்ச்சுக்கு பிடிக்க போகிறேன். நம்ம 1/2 இன்ச்சு தானே பிடிப்போம், ஆனால் இதில் வந்து 2 இன்ச்சுக்கு பிடிக்கிறேன். அதனால் நான் தாராளமாகவே எடை விட்டுட்டேன். ஏன்னா எல்லா துணியும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, வேஸ்ட்டு தான் ஆக போகுது. அதனால் சைடில் வர ஃபுல் துணியும் ஒரு 4 இன்ச் போல் யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுட்டேன். கீழே அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 3ல் மார்க் பண்ணி 3லேருந்து முன்னாடி 1 இன்ச்சு, அந்த 3லேருந்து சைடில் 1 இன்ச்சு, அதை வந்து முக்கோணமாக கொண்டு வந்திருக்கேன். இப்படி கொண்டு வரும்போது நம்ம ப்ளவுஸ் போட்டோம்ல அந்த ஷேப்க்கே நம்ம கப்போட ஷேப் வந்து நிற்கும். அதனால் இந்த வாட்டி தான் இந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்.
இல்லைனா நானும் ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் டாட் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே. இந்த வாட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சி மார்க் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த டாட் மட்டும் 2 இன்ச் டாட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். இதுக்கப்புறம் இந்த சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து வரைய போகிறேன். எப்படி அதை மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்லீவோட ஹைட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் போட்டுட்டு அந்த ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 10 இன்ச் போல் வருது. நான் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 36/4 9 இன்ச்சு 9 வருதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வச்சுருக்கேன்ல அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கர்வ் கொடுத்து வரும்போது அந்த லைன் வந்து போயிடும். கீழே வந்து 5 + ஒரு 2 7 இன்ச். இப்போ அந்த மேலே இருக்க 9 இன்ச்சையும் கீழே இருக்க 7 இன்ச்சையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 வச்சு ஒரு ஜாயிண்ட்டு, அப்புறம் 7 மேலே வச்சு 9 ஒரு ஜாயிண்ட். இப்போ கரெக்டாக மேலே 9 வச்சுட்டு அந்த 9லேருந்து 2.2 மட்டும் மைனஸ் பண்ணுறேன். ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே லைட்டாக எஸ் மாதிரி லைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லீவ் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஸ்லீவ். ரொம்ப ஈஸி தான். இதில் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு வாட்டி நல்லா பார்த்தீங்கனாலே புரியும் நான் எப்படி அதை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக கர்வ் எடுத்து குடஞ்சி அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணுறேன். கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணணும். இப்போ அவ்வளோதான். லைனிங்கில் வந்து ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணியாச்சு. இதை வந்து கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் இருக்கும்ல அதில் வச்சு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேக் எதுன்னு சொல்லி கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டாட் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கோம்ல, ஃப்ரண்ட்டுக்கு டாட் வேறு மாதிரி இருக்கும், பேக்கில் டாட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரொம்ப அவசரமாக தைச்சேன். அதனால் நான் அந்த பூவோட டிசைன்லாம் நான் பார்க்கல, மேலே போகுதா கீழே போகுதான்னு பார்க்கல. எனக்கு அப்படின்னு சொல்லி தான் தைச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரி இதை முடிச்சுட்டு போயிடும்னு சொல்லி தான் அவசரமாக கட் பண்ணேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் நானே செக் பண்ணேன். பூவெல்லாம் மாறி மாறி இருந்துச்சு. அந்த டிசைன் இருக்குள்ள மேலே பார்த்து போகிற டிசைன் அதெல்லாம் மாறி மாறி இருந்துச்சு. சரி ஓகே நம்மளுக்கு தானே போட போகிறோம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்லோட டிசைன் பூ ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்க மாதிரி வச்சு லைனிங் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கொடுக்க போகிறேன். அது எப்படி அடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து ஒரே லைனாக இருந்தால் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் போல் மடக்கி தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நெக்குக்கு கொடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து யூஸ் பண்ணும் போது. கிராஸ் பீஸ்னால் அப்படி கிடையாது, நம்ம எப்பவும் போல் வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். எங்கிட்ட வந்து கிராஸ் பீஸ் வந்து இல்லை, ஜாயின் பண்ண கிராஸ் பீஸாக இருந்துச்சு. நம்ம கீழே பாட்டமில் தைச்சோம்ல அந்த சைடில் வர்றது அதுதான் இருந்துச்சு. சரி அதை வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்லேயே கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 2 இன்ச் போல் எடுத்திருக்கேன். 2 இன்ச் வந்து அகலத்துக்கு எடுத்திருக்கேன். நீளம் வந்து எவ்வளோ இருக்குது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் லைட்டாக ஒரு ஃபோல்டு, ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு வந்துட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த நெக்குக்கு வைக்கிற பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரெடி பண்ணணும். லாஸ்ட்டாக வைக்க போகிறது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சாதான் லாஸ்ட்டாக நம்ம தேடும்போது டக்குன்னு எடுத்து அதை வச்சு ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நெக்குக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுக்கும்போது 2 இன்ச் பீஸில் கொடுக்குறோமா, நல்லா பட்டையாக இருக்குது கழுத்தில். நம்ம நார்மலாக கொடுக்குற கிராஸ் பீஸில் வந்து ஒரு 1/2 இன்ச் தான் இருக்கும். அந்த ஒரு பட்டை நெக்கில் பதிகிற இடம் வந்து 1/2 இன்ச் தான் இருக்கும். ஆனால் இது 1 இன்ச் பக்கமே நல்லா பட்டையாக இருக்குது. எனக்கு 2-3 ப்ளவுஸுக்கே நான் ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் ஸ்ட்ரெயிட் பீஸில் எப்படி ரவுண்ட் நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுலேயும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ ஸ்லீவ் வந்து தைக்க போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாக வச்சு அவுட்லைன்லாம் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணணும். ஸ்லீவ்லேயே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு கை பூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ஒரு கை பூ வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது. சரி நான் 2 வீடியோ போட்டுட்டேன், இது லாஸ்ட் வீடியோ, இதை கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லி நானும் அவசரத்தில் போட்டுட்டேன், பார்க்காம கட்டிங்கும் பண்ணி எடுத்துட்டேன். தயவுசெய்து நீங்கள் அந்த பூ மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா செல்லாம் கட் பண்ணணும்.
இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சிட்டேன், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதான் ஸ்லீவோட அவுட்லுக். கீழே வந்து லைட்டாக ஒரு 3/4 இன்ச் போல் மடிச்சிருக்கேன். ஏன்னா கரபாகம் தான் இருக்குது கீழே, லைனிங்கு கரபாகம் தான், ஸ்லீவோட மெயின் பீஸு கரபாகம் தான், அதனால் லைட்டாக மடித்து அடிச்சிட்டேன். இப்போ நான் தைக்கிறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அவுட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நடு சென்டரை நான் வந்து அர்க்காத் பண்ணி விட்டுருக்கேன். அந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ மார்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சைடில் வந்து ஒரு 1 இன்ச் போல் 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் சைடு வந்து அப்படியே இறங்கிடும், நடு சென்டராக இருக்கிறது மேலே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா சைடில் இருக்க பார்ட் வந்து இறங்காமல் இருக்கும். ஒரு சில பேர் இந்த கட்டிங்லேயே போடுவீங்க, கட்டிங்கில் போட்டாலும் அந்தளவுக்கு இருக்காது. நான் வந்து ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லைன்லேயே வந்து நான் தைச்சிட்டு வரேன். ரொம்ப ஈஸி தான். ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்து நடுவுலையே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து முடிக்கணும். அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி அம்பர்லா கட் சுடிதாரில் நம்ம போடும்போது நம்மளோட மார்புக்கு கீழே இருக்க பகுதி, வயிற்றுக்கிட்ட இருக்க பகுதி ஸ்ட்ரெயிட்டாகவும், சைடில் இருக்க பகுதி வந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா ரவுண்டாக கிடச்சாதான் அது அழகாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டிங்கில் போட ஈஸியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படி பழகலை. கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவேன். தைக்கும்போது அதை வந்து நான் கட் பண்ணி எடுப்பேன். நான் கட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நடுவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு 3/4 இன்ச் போல் முடிக்கிற மாதிரி முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் வந்து டாட் பிடிக்க போகிறேன். நடு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். 3க்கு பக்கத்தில் 1 இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கிங், பின்னாடி ஒரு மார்க்கிங். அதே மாதிரி நான் பக்கத்துலேயும் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் டாட் வந்து நான் இப்போது ப்ளவுஸில் பிடிப்பேன்ல, அதை வந்து இங்கே பிடிச்சி பார்க்கலான்னு பிடிக்கிறேன். அவுட்லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி போட்டதில்லை, ஒரு 1/2 இன்ச்சில் தான் பிடிப்பேன். இப்போ நடு மார்க்கிங்கை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதுலேருந்து அந்த 1 இன்ச் மார்க்கில் தைச்சிட்டு வரணும். அந்த டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ப்பாக இருக்கும். அந்த 3 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, 3 இன்ச்சுக்கு கீழே இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ ஒரு சைடு பிடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளவுஸில் இருக்க கப்பு மாதிரியே நல்லா இதாக இருக்கும். இதே நீங்கள் பிரின்சஸ் கட்டாக கூட நீங்கள் இந்த இடத்துல மாற்றலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம 2 இன்ச் டாட் பிடிச்சிருக்கோம். இந்த டாட்டை பிடிச்சிங்கன்னா ஆம்ஹோல் சைடில் ஒரு லைன் விழும். அப்படியே ஆம்ஹோல் சைடோடு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் இணைச்சிட்டிங்க அப்படின்னா அது பிரின்சஸ் கட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கட் பண்ணுவாங்க பிரின்சஸ் கட்டுக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியான மெத்தட், ஷார்ட் கட்டில் போய்ட்டு முடிக்கிற மாதிரி. ப்ளவுஸை வந்து அதிகமாக கட் பண்ணி அந்த ப்ளவுஸுக்கு தொல்லை தராமல் இருக்கிற அளவுக்கு சிம்பிளாக செய்கிற பிரின்சஸ் கட் வந்து இது. இந்த டாட் பிடிக்கிறேன்ல, இதை அப்படியே 3 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோட்டை மட்டும் பிடிச்சிங்கன்னா ஆம்ஹோல் சைடு ப்ளவுஸுக்கு விழும்ல ஒரு லைன், அந்த மாதிரி விழும். அதில் போய் ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து ரெடி. அழகாக இருக்கும். நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள். நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. இப்போது அந்த டாட் வந்து பிடிச்சிட்டேன். இந்த டாட்டோட அந்த கோடு விழுதில்ல, அதை பார்த்திங்கன்னா தெரியும், பிரின்சஸ் கிட்ட இந்த மாதிரியே தான் இருக்கும். பேக் சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் போல் டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளவுஸோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே இடுப்பு பக்கத்தில். இந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா பிசுறு தெரியாமல் அடிக்க போகிறேன். அம்பர்லா ஸ்கர்ட்டோட சாரீ கிளாத் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கரபாகத்தை தொட்டிங்கன்னா ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு தெரியும். அதுலேயும் நடு சென்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து ரைட் சைடு இருக்குது, சாரியோட அடிப்பக்கம் இருக்குல்ல
அதுவும் ப்ளவுஸ் மேலே பட்டிருக்கு. அந்த இடம் ரைட் சைடு, சாரியோட ரைட் சைடு வந்து ப்ளவுஸ் மேலே பட்டிருக்கு. இப்போ ப்ளவுஸோட சென்டர் நாச்சும் சாரியோட சென்டர் நாச்சு வச்சு தைக்க போகிறேன். ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் நிறைய விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் பார்ட் வந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். சென்டர் மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் போல் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஓரத்தில் கரெக்டான இடம் வந்துடும். அங்கேருந்து தையல் போட்டு வரலாம். இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஒரு தையல் போட்டு கொண்டு போயிடுங்க. ரிட்டன் வந்து இந்த சைடும் முடிச்சிடுங்க. இப்போ நான் தைக்கிறது வந்து பிசுறு தெரியாமல் தைக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? பிசுறு வந்து வெளியே தெரியாமல் தைக்க போகிறேன். இல்லை உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இது கூட லைனிங்கு வச்சு ஒரே தையலாக தைச்சிட்டு ஓவர்லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எங்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பிசுறு வந்து வெளியே தெரியாமல் தைக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்காதீங்க. எங்கிட்ட வந்து மோட்ரு இல்லை, பெடலில் தான் தைச்சிட்டு இருக்கேன். அதனால தான் ஸ்லோவாக தைச்சிட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஸ்பீடுனா ஸ்லோவாகிறதா வீடியோ லென்த்தாக இருக்குது. சரிங்களா? இப்போது முடிச்சாச்சு. சாரியோட கிளாத் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணணும். இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இதுக்கப்புறம் லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். லைனிங் அதாவது அதே மாதிரி அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனிங் எடுத்துக்கலாம். அந்த லைனிங்கில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து கரபாக அடித்தேன். போன வீடியோவில் அதை முடிச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு இதுலேயும் பார்த்துக்கோங்க. மடித்து இது உள்ளே தைச்சிருக்கிறது ராங் சைடு, ஃபினிஷிங் எல்லாமே ரைட் சைடு. அதோட சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நடுவில் இருக்கணும். சாரீ வந்து அந்த பக்கம் இருக்கணும், லைனிங் வந்து இந்த பக்கம் இருக்கணும். ஆனால் ப்ளவுஸ் வந்து நடுவில் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுலேயும் சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து இந்த லாஸ்ட்லேருந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போது ஒரு ப்ளவுஸு பேக் பார்ட் மட்டும் வச்சு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் தைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ் பார்ட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடணும். சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணாமல் இருக்கணும். நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணணும். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் அடிக்கணும். ஏன்னா இது துணி வந்து ரொம்ப வெயிட்டு. ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது வெயிட்டு. இப்போ நான் ஒரு பார்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, பேக் சைடு அட்டாச் பண்ணியிருக்கேன், இதுவும் எனக்கு வெயிட் தெரியாது. ஃப்ரண்ட்டோட பார்ட் ரெடி பண்ணி வச்சு தைக்கும்போது தான் வெயிட் வந்து ரொம்ப இழுக்கும். அப்போ வந்து நம்ம நெக்கு தைக்க முடியாது. வெயிட் இழுக்கு நெக்கு வந்து தைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்லீவும் அட்டாச் பண்ண முடியாது, அதுவும் கஷ்டமாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் பார்ட் தைக்கும்போது எல்லா லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு கிராஸ் பீஸு எல்லாம் கேன்வாஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக அதை தைச்சி முடிச்சுட்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் பார்ட் இருக்குள்ள அம்பர்லா ஸ்கர்ட் நம்ம அந்த இது கட் பண்ணது அதை ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு தைச்சாச்சு. இப்போ காட்டுறோம் பாருங்கள். இதுவே துணி இவ்வளோ இருக்குது மிஷின் மேலே ஒரு பார்ட்டுக்கே. இந்த சைடு சேலை, அந்த சைடு லைனிங்கு, நடுவில் ப்ளவுஸு. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு வந்து வெளியே தெரியாது. 2 சைடுமே தையல் இருக்கும். பிசுறு வந்து உள்ளே போயிடும், மடங்கிடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. ஓவர்லாக் இல்லாதவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடுவில் கவனிச்சுட்டு அதையும் பார்த்துக்கோங்க. தைக்கும்போது கொஞ்சம் ஆர்டர் பண்ணி தைச்சி பழகுங்க. இந்த இதுக்கு சுடிதாருக்கு மட்டும் இல்லை, ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. பிசுறு வெளியே தெரியாமல் அடிக்கிற மாதிரி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு இதே மாதிரி தான் தைக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா பிசுறு வெளியே தெரியாது. கஸ்டமருக்கும் பிடிக்கும், நீட்டாக தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்லையும் சாரியோட அம்பர்லா ஸ்கர்ட்டும் லைனிங்கோட அம்பர்லா இதுவுமே ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் இத்தனை துணியும் இழுத்து வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டே நான் வந்து அந்த கீழே இடுப்பு சைடு வந்து ஜாயின் பண்ணி காமிச்சேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி பண்ணாதீங்க. நான் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டருக்கப்புறம் நெக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ். இதில் வந்து தைக்கிறதுக்கெல்லாம் அதிகமான எப்படி சொல்கிறது, வேலைகள் வந்து இல்லை. ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பார்த்து தைக்கணும், இந்த அளவில் தைக்கணும், இப்படி தைக்கணும், இங்கே இவ்வளோ இன்ச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து இந்த இதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம கட்டிங்கில் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம். அம்பர்லா ஸ்கர்ட்டோட ஹைட்டு, இடுப்பு சுற்றளவு எல்லாத்தையுமே நம்ம கட்டிங்லேயே போட்டுறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா வச்சு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி கீழே வந்து அடிக்கணும், அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அடிக்கணும். அதுதான் டைம் ஆகும். மற்றபடி இந்த ப்ளவுஸ் பார்ட் கூட ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு தைப்போம்ல, அதே மாதிரி மெத்தடு தான். டாட் பிடிச்சி தைக்கிற மெத்தடு தான். அதனால் உங்கள் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக வாங்கி தையுங்க. யோசிக்காதீங்க, சரிங்களா? ஐயோ நம்மளுக்கு தைக்க தெரியாது, எப்படி தைப்போமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈஸி மெத்தடு தான், வாங்கி தையுங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா, என்ன மாதிரி கிராமத்துலேருந்து தைச்சா ஒரு 500 வாங்கலாம். லைனிங் எல்லாம் அவங்களே எடுத்து போட்டு துணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா 500 தைச்சி கொடுங்க. இதே சிட்டியில் இருக்கீங்க, கொஞ்சம் நல்ல ஏரியாவில் இருக்கீங்க, ஆனால் வீட்டிலே தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 700 வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட ரேட்டே நம்ம கடையில் தைச்சா 800 வாங்குறாங்க. நான் கேட்டேன், இங்கே செங்கல்பட்டுலேயே கேட்டேன், 800 மேலே தான் சொல்கிறாங்க. சரி, நான் சும்மா டீட்டெயில் கேட்பேன், என்னைக்காவது இந்த சுடிதார் ரேட் எவ்வளோ, ப்ளவுஸ் ரேட் எவ்வளோன்னு கேட்பேன். இங்கே நார்மல் ப்ளவுஸ் வந்து 220 லைனிங் வச்சு தைச்சா 350. ஆனால் நம்ம வாங்குகிற ரேட் எல்லாமே அதை விட டபுள் மடங்கு கம்மியாக இருக்குது. நான் 100 தைக்கிறேன் நார்மல் ப்ளவுஸு, ஆனால் அவங்க 220 200 அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில காரணங்கள் இருக்குது, அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க அப்படின்னு. சரி, இப்போ நான் வந்து நெக்கு தைக்கிறேன். நெக்கில் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு தைக்கிறேன்ல, இந்த ரவுண்டு கிட்ட, அதாவது இந்த யூ அந்த ஷேப் கிட்ட வரும்போது குட்டி குட்டியாக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் பாருங்கள். ஒரு 4 ஃப்ளீட்ஸ் போல் வச்சுட்டு அப்படியே திருப்பி இந்த யூ கிட்ட வரும்போது ஒரு 4 ஃப்ளீட்ஸ் இப்படி வச்சு தைச்சிங்கன்னா அப்படியே நெக்கு யூ ஷேப் அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கிது. இந்த மெத்தட் வந்து எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் கீழே ஃபேப்ரிக் இருக்குல்ல, பட்டு ஃபேப்ரிக்கு, இதில் வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக தைப்பாங்க. பளிச்சுன்னு இருக்கணும், பார்டர் வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து தைப்பாங்க நெக்கில். நான் அதே மெத்தடை கிராஸ் பீஸில் வச்சு உள்ளே திருப்பி அடிக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட் பீஸில் தைக்கும்போது அந்த வளைவு யூ நெக்குக்கிட்ட எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு தைக்கணும். அவ்வளோதான் மெத்தடு. கிராஸ் பீஸ்னால் அப்படி கிடையாது, ஒரே தையல் தான், நீட்டாக மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி தான், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா கிராஸ் பீஸ் வச்சு வச்சு போர் அடிச்சு போச்சு. அதோட பட்டை இருக்குல்ல, திக்னஸும் ஒரு 1/2 இன்ச் போல் தான் இருக்குது. ஆனால் இதோட திக்னஸ் வந்து ஒரு 1 இன்ச் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா நெக்கில் நல்லா பதிஞ்சு நின்ன மாதிரி இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு யூனிக் ப்ளவுஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் சொல்கிறேன். இல்லை இப்படி தான் தைக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இல்லை. எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும். புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த டெய்லரிங்கில் வந்து நம்ம இருக்க முடியும் ரொம்ப காலத்துக்கு தைச்சிக்கிட்டே. யூனிக்கு முடிஞ்சு மேலே வர ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வந்துடுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்துடுங்க. ஷோல்டர் ஜாயின் வரும்ல, அந்த இடத்தையும் கொண்டு வந்துடுங்க. எங்கே மட்டும் உங்களுக்கு அந்த வளைவு வருதோ அங்கே மட்டும் அந்த வளைவுக்கு 4 ஃப்ளீட்ஸ், ஆப்போசிட் 4 ஃப்ளீட்ஸ்னு சொல்லி வச்சு தைச்சிருங்க. இப்போ நான் வந்து நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வச்சு தைச்சி திருப்பி உள்ளே வச்சு தைச்சிட்டேன். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி சென்ட்ரு பிடிச்சிட்டு ஒரு 2 இன்ச்சாக தள்ளி போயிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் இது பேக் இது, ஏன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தைக்கும்போதும் கீழே வந்து எந்த ஒரு துணியும் மடங்கி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு தைங்க. ஏன்னா நெக்கில் வந்து நல்லா வளைவு பகுதி வரும், கீழே வந்து துணி வந்து அதிகமாக சுருண்டு நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வச்சுருக்கிறது மெரிட் மிஷினு. இந்த மிஷினில் வந்து மோட்ரு போயிடுச்சு, மோட்ரு ஒர்க் ஆகலை, சர்வீஸும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன மோட்ரு வாங்கலாம், எனக்கு வந்து நீங்கள் சஜெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிரதரில் வந்து ஒரு மோட்ரு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், 500 தான் வாங்கினேன். அது ஒரு 4-5 வருஷமே உழைச்சிருக்கு அந்த மோட்ரு.
இப்போ அடுத்து போய் கேட்டால் வேறு கம்பெனி பிராண்டு சொல்கிறாங்க. எனக்கு அது புதுசாக இருக்குது. அது இல்லாமல் கார்பன் இல்லாத மோட்ரு அப்படிங்கிறாங்க. நான் கார்பன் வச்ச மோட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்பன் இல்லாத மோட்ரு வந்து நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் மிஷின் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 22,000 ஒயிட் மிஷின் அது வாங்கணும்னு ஆசை. ஆனால் அதில் தைக்க பயம். நான் இதிலே தைச்சி அதில் தைக்கிறதுக்கு பயம். இருந்தாலும் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. வாங்கிட்டு பார்ப்போம். அதிலே தைச்சி பார்க்கலாம். எல்லாத்துலேயும் தைக்கணும் தானே, நம்மளுக்கு எல்லா விஷயம் தெரியணும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இவ்வளோ வருஷமாக இந்த மிஷினில் தான் தைக்கிறேன். ரொம்ப வருஷமாகவே. நான் பழகின புதுசில் உஷா மிஷின் இருந்துச்சு, சின்னது. அதில் தான் நான் பழகினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை போட்டுட்டு இந்த மிஷினில் வந்து தைக்க ஆரம்பித்தேன். இந்த மிஷினில் தான் இப்போவும் தைச்சிட்டு இருக்கேன். இனி அடுத்த ஒரு மிஷினுக்கு மாறும்போது இந்த மிஷின் நம்மளுக்கு இவ்வளோ நாள் கை கொடுத்ததே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதையும் விட முடியல. ஆனால் ஆசை, அந்த ஒயிட் மிஷின் மேலேயும் ஆசை இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். 2 சைடுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளவுஸோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அதிலிருந்து 8 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய இடுப்பு சுற்றளவு வந்து 32, 8, 16, 24, 32 4 பாகமாக போட்டால் 2 ஆப்போசிட்லேயும் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பேக் சைடில் இருக்க பாட்லேயும் மார்க் பண்ணுறேன். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு 8 இன்ச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடுப்போட ஜாயிண்ட் லைன் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கர்ட்டில் வந்து நீட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு அதை பிடிச்சி தைக்கணும் கரெக்டாக வச்சு. இப்போ ஸ்லீவோட சுற்றளவு வந்து 5 இன்ச்சு. கரெக்டாக 5ல் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே தையல் போட்டு 2 தையல் போட்டு நிறுத்திட்டு, இங்கே சைடு இருக்குல்ல ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த இடத்த பிடிச்சிட்டு இங்கே வந்து 7.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மார்க்கிங்கில் கொண்டு வந்து நிறுத்தணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளவுஸை கரெக்டாக அந்த ஸ்லீவ் நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடம் இருக்குல்ல, அதெல்லாமே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ லைன் தெரியுதா, அந்த லைன்லேயே தைச்சிட்டு வரணும். மோட்ரு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஊசி நிறுத்தினதுக்கப்புறம் பெடல் அமுத்துனா பேக் சைடில் போகுது. இவ்வளோ வருஷம் மோட்ரு யூஸ் பண்ணிட்டு பெடல் அமுத்துனா காலும் வலிக்குது. தயவுசெய்து கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும், தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா மிஸ்டேக் என்னோட தான். ஏன்னா எனக்கு அந்த ஸ்பீடு வந்து வரலை. இப்போ வந்து அந்த மார்க்கிங்கில் நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல 8 இன்ச் மார்க்கு, இதில் வந்து கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ நான் வந்து மேலே மார்க் பண்ணதையும் அப்படியே உள்பக்கமாகவும் மார்க் பண்ணுறேன். இப்போ 2த்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் மேலே கீழே இருக்கான்னு தெரியும். எனக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்க போகிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு கரெக்டாக பிடிப்பாங்க. அப்படி தயவுசெய்து பிடிக்காதீங்க. உடம்பு பிடிச்சிட்டு சைடில் ஃபுல்லாக 4-5 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அவங்க ஃபஸ்ட்டு பிசுறு வெளியே தெரியக்கூடாதுன்னு அப்படி கூட ஒரு சில பேர் அடிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ உடம்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த 8 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி நிறுத்தினதுக்கப்புறம் கீழே இருக்க அம்பர்லா ஸ்கர்ட்டோட 4 துணி இருக்குல்ல, லைனிங் 2, மெயின் ஃபேப்ரிக் 2 கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டு கரெக்டாக எல்லாமே ஒரே சேஃபாக பிடிச்சிக்கோங்க. முன்ன பின்ன இருக்கக்கூடாது. 8 இன்ச்சிலேருந்து அப்படியே ஒரு 2 இன்ச் போல் அப்படியே கீழே இறங்கி கர்வ் மாதிரி கொண்டு வரணும். அந்த 8 இன்ச்சிலேருந்து அப்படியே கிராஸாக போயிடாதீங்க. அப்போ அந்த இடத்துல சுருக்கமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு துணி தெரியுதா, நல்லா நீட்டாக நேராக அந்த மாதிரி இருக்கா. அப்படியே கொஞ்சம் 2 இன்ச் போல் வந்து அப்படியே அப்புறம் கிராஸ் ஆவாங்க. ஏன்னா மேலே அந்த 8லேருந்தே கிராஸாக வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி துணி வந்து ரொம்ப சுருண்டு இருந்த மாதிரி இருக்கும். இப்படின்னா உங்களுக்கு சேஃபும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ 4 துணியை ஒன்றா வச்சு மேலே தைச்சிட்டு வரணும்.
ரொம்ப ஈஸி தான். என்ன ஃபேப்ரிக் வந்து அதிகமாக இருக்கும், துணி வந்து நிறைய இருந்த மாதிரி இருக்கும், தைக்கிறதும் நீளமாக போயிட்டே இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஒரு சைடு தான் நான் ஃபுல்லாக தைக்கிறதே காமிச்சிருக்கேன், 2 சைடுமே நான் காட்டலை. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கடைசியாக அதை ஜாயின் பண்ணிங்கன்னா ஏத்தம் இறக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்று மேலே இருக்கும் ஒன்று கீழே இருக்கும், அது வந்து கரெக்டாக தெரியும் இந்த இடத்துல. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று வந்து லைட்டாக ஒரு அரேஞ்ச் போல் உள்ளே ஏறி இருக்குது, ஒன்று இறங்கியிருக்கு. இதை வந்து கடைசியாக கீழே அடிப்போம்ல, அப்போ வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மடித்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மடித்து அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 2 சைடுமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 5 தையல் பக்கம் போட்டுக்கிறேன். எனக்கு யூஸ் தான், அதனால் நான் ஒரு 5 தையலே போட்டுட்டு அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து துணி விட்டுருக்கேன் 2 சைடுமே. சரிங்களா? நெக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே கீழே, சரிங்களா, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சாரீ ஃபேப்ரிக் இருக்குல்ல, அது நம்ம இன்னும் மடித்து அடிக்கலை. இப்போ அதை தான் நான் மடிக்க போகிறோம். ஒரு சைடு வந்து கரெக்டாக வந்துச்சு, ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே. இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறத எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அடியில் வந்து எந்த துணியுமே இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு, நம்மளுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும், அந்த இடத்த பார்த்தாலே ஏதாவது ஒரு பக்கம் அப்படியே வளைவு நெளிவாக இருக்கும், கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்கும். அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு எங்கேருந்து ஆரம்பித்து முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஒரு 10 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து அப்படியே பார்த்துட்டு வரணும், எங்காவது லைட்டாக ஏற்ற இறக்கமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே கொண்டு வந்துடுங்க. நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கீழே லைனிங்கில் அடித்தோம்ல, ஒரு 1/2 இன்ச் போல் மடக்கி ஒரு தையல் போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதையும் மடக்கி ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வந்து சாரியை ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச் போல் மடக்கி அது மேலே தையல் போட்டு வரேன். இப்படி போட்டிங்கன்னா அவுட்லுக் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இதே வந்து இன்னொரு ஃபோல்டு எடுத்து அப்படியே பண்ணிங்கன்னா மேலே கீழே ஒரு மாதிரி முக்கோணமாக ஒரு மாதிரி ஊசி மாதிரி குத்துற மாதிரிலாம் ஷேப் வரும். இதுனா நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கும், ஒரே மாதிரி ஈவனாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஒரு விஷயத்தையும் ஒரு இடத்தையும் பார்த்து பார்த்து தைக்கணும் நம்ம, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் வந்து 1/2 இன்ச்சில் தைச்சி இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ நூல் ஃபஸ்ட்டு இருந்துச்சு நம்ம ஆரம்பித்த இடம், அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 1/2 இன்ச்சில் லைட்டாக மடக்கி தைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறேன். பிசுறு தெரியுதா அந்த இடத்துல? இது லைட்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டிச்சிங். வந்து இந்த அம்பர்லா கட்ஸ் குர்த்தியோட லாஸ்ட்டு முடிக்க போகிறோம். இதுதான் லாஸ்ட்டாக பண்ணணும். இதை முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஏற்ற இறக்க வந்துச்சுல்ல, அதில் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். மறுபடியும் அதுக்கு ஒரு ரீவொர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கடைசியாகவே தேய்ங்க. நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ரவுண்டாக விழும். இதே மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு தைச்சி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. கீழே இருக்க பாட்டம் மட்டுமே 4 மீட்டருக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக தைக்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் பார்த்து பொறுமையாக தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த அம்பர்லா கட்ஸ் குர்த்தி வந்து நான் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த 2 இன்ச் டாட்னு சொன்னேன்ல, எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது போட்டதுக்கப்புறம். நீங்கள் பாருங்கள், ஓகேனா அந்த மெத்தடில் தேய்ங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஃபுல் வந்து ஸ்கர்ட் நான் எடுத்திருக்கேன் கையில், அந்த நல்லா விரித்து காட்டுறதுக்காக. நல்லா ரவுண்டு தான், ஃபுல் ரவுண்டு அம்பர்லா ஸ்கர்ட் தான். எனக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் போட்டால் ஒரு லெகின் தெரியணும், அந்தளவுக்கு வந்து ஹைட் வச்சுருக்கேன். இந்த சேரீயில் தைக்கிறதுக்கு லெகின் ஷால்லாம் கரெக்டாகவே செட் ஆகலைங்க. உண்மையாகவே சேரீ எடுக்கும்போது லெகினும் ஷாலும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷால் மேட்ச் ஆகிடுச்சு, லெகின் மேட்ச் ஆகலை. ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நான் தைச்சேன்ல ரவுண்டுக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பட்டையாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஷால் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு.
சேம் கலர் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் லெக்கின் வந்து அமையலை. அதனால் நீங்கள் saree எடுத்து தைக்கிறதா இருந்தால் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தைங்க. தைச்சதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகாது. எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்ட்டு. தேங்க்யூ.